நம்ம ஊர் வண்டி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வர வெஹிக்கிள் அப்படின்னா அது டிவிஎஸ் எக்ஸலா தான் இருக்கும். ஸோ நம்ம கூட டிவிஎஸ் எக்ஸல் ஹெவி டியூட்டி தான் இருந்துகிட்டு இருக்கு. எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே, இதை ஏன்பா எடுத்துட்டு வந்த இப்போ அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வெஹிக்கிளை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ 2K கிட்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீம் பைக், இதை ஓட்டி பார்க்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கவாசக்கியோட Z900 இருக்கட்டும், R15 இருக்கட்டும், KTM டியூக்குன்னு என்னென்னமோ பைக் வந்து சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 90s கிட்ஸோட எக்ஸலை ஓட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இந்த எக்ஸலை பற்றி என்னோட ஸ்டோரியை நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த எக்ஸலை பற்றி நிறைய விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் ஹெவி டியூட்டியோட STD தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வரலாறை தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். டிவிஎஸ் எக்ஸலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ரீசெண்டாக நிறைய வெஹிக்கிளை பற்றிலாம் வந்து பேசியிருந்தோம். யூனிகார்ன் பற்றி பேசியிருந்தோம், 20 வருஷம் கடந்துருச்சு அப்படின்னு பேசணும். ஸ்ப்ளெண்டரை பற்றி வந்து பேசியிருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்தை கடந்துருச்சு அப்படின்னு. இந்த வெஹிக்கிளை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு 45 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரே மொப்பட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிவிஎஸ் நிறுவனம் 1980 பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட முதல் 2 சீட்டட் மொப்பட்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுதான் டிவிஎஸ் 50. ஸோ 1980 இருந்து இப்போ வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரே மொப்பட்னா அது எக்ஸலாக தான் இருக்கும். ஸோ டிவிஎஸ் 50க்கு அப்புறம் டிவிஎஸ் சாம்பாக இருக்கட்டும், அப்புறம் எக்ஸல் வந்துச்சு. எக்ஸல் வந்து 70cc வந்துச்சு. அப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் 100 அப்படிங்கிற இந்த மாடல் வந்து அறிமுகமாயிருக்குன்னு சொல்லலாம். இந்த வெஹிக்கிளை பற்றி ஒரு சில என்னோட அனுபவத்தை உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். டிவிஎஸ் நிறுவனம் இந்த எக்ஸலை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட மூல முடுக்கு எல்லாமே வந்து வித்து தள்ளியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வெஹிக்கிளை 2018 பார்த்தீங்க அப்படின்னா 1 கோடி யூனிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸல் சீரீஸை மட்டும் டிவிஎஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு இந்தியாவில் பிரபலமான மாடல் அப்படின்னா அது கண்டிப்பாக எக்ஸல் தான். எக்ஸலை வந்து நம்ம ஊர் வண்டி அப்படின்னு சொல்றதுக்கு கரெக்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸல் அதாவது டிவிஎஸ் 50 முதல்ல ஓசூர் ஃபேக்ட்ரியில் தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதை தான் 1980 வந்து பண்ணாங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட, தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனி உருவாக்கப்பட்ட வெஹிக்கிள் தான் டிவிஎஸ் 50. அந்த டிவிஎஸ் 50 தான் ஒரு மறு உருவமாக இங்கே டிவிஎஸ் எக்ஸலாக வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒவ்வொரு 90s கிட்ஸும் அந்த சமயங்களில் வந்து அவங்க சின்ன பசங்களாக இருந்த சமயங்கள், இல்லை ஒரு ஸ்கூல் படித்த சமயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிளை ஓட்ட கற்றுருப்போம். அதுக்கப்புறம் ஒரு பைக் ஓட்டணுன்ற ஒரு ஆசை வந்துடும். அதில் ஃபஸ்ட்டு அவங்க ஞாபகம் வருது ஒரு டிவிஎஸ் 50யோ இல்லை எக்ஸலோ வந்து ஓட்டணும் அப்படிங்கிறது தான். ஸோ வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏதாவது ஒரு ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸலோ இல்லை டிவிஎஸ் 50யோ வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ நான்லாம் போய் எங்கள் அம்மா கிட்ட வந்து அம்மா பால் வாங்குறதுக்கு வண்டி இல்லைன்னு சொல்லி அவங்கள்ட்ட வண்டி சாவி வாங்கி கொடுமா, நான் ஒரு ரவுண்டு மட்டும் ஓட்டி பார்த்துட்டு வந்துடுவான்னு சொல்லி கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு போனதெல்லாம் இருக்குது. அது மாதிரி வாங்கிட்டு போய் கீழே போட்டு உடச்ச காலங்கள்லாம் நிறைய கதை இருக்கும். இது எனக்குன்னு கிடையாது, என்னைய மாதிரி இருக்கக்கூடிய 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஏதாவது ஸ்டோரி இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். மெய்யழகன் படத்தில் கார்த்தி சார் ஒரு விஷயம் சொல்லுவார், இந்த சைக்கிள் தான் எங்கள் குடும்பத்தோட வாழ்வாதாரத்தையே வந்து மேலே கொண்டு போச்சு அப்படின்னு. அது மாதிரி எக்ஸலை கண்டிப்பாக வந்து சொல்லலாம். நிறைய குடும்பத்தோட வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போன வெஹிக்கிள் அப்படின்னா அது எக்ஸல் தான். இப்போ நம்ம வந்து பைக்கை வந்து நம்ம சொகுசுக்காகவும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக பயன்படுத்துகிறோம். ஆனால் எக்ஸல் அப்படிப்பட்ட வெஹிக்கிள் கிடையாது. ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு அவங்க 2 பேர் எங்கேயா போகணும், ஃபேமிலியோட எங்கேயா போகணுன்னாலும் அதுக்கு எக்ஸலை வந்து பயன்படுத்துவாங்க. அவங்களோட வியாபாரத்துக்கு ஒரு பயனுள்ள வெஹிக்கிளாகவும் இது இருக்கும். இல்லை வயல் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த உரம் மூட்டை அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு பயன்பாட்டுக்கு எக்ஸலை வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேரோட வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துகிட்டு போன வெஹிக்கிள் அப்படின்னா அது டிவிஎஸ் எக்ஸல் தான். ஃபர்ஸ்ட் டிசைன் எக்ஸல் 100 டிசைனை பற்றி நான் பெருசாக விமர்சிக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸலை பார்க்காத ஆட்களே வந்து இருக்க மாட்டீங்க. அதே ஹாலோஜன் ஹெட்லைட் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா DRL இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர், ஸ்டைலைட்ஸ் எல்லாமே ஹாலோஜன் டைப் தான். ஆஸ் யூஷுவல் ஒரு சிம்பிளான ஒரு டிசைனில் தான் இந்த மொப்பட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரியரில் இருக்கக்கூடிய சீட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலட்டி மாற்றிக்க முடியும். நம்ம லோடு ஏற்றுறதுக்கு, அதாவது நம்ம பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி சீட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கவும் முடியும். பில்லியன் சீட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான டிசைன், அதனால் பெருசாக விமர்சிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வெஹிக்கிளோட டிசைன் பற்றி சொல்லியாச்சு. ரொம்பவே சிம்பிளான ஒரு டிசைனில் தான் அந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 16 inches வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 50 mm அகலம் இருக்கக்கூடிய டயர்ஸ் வந்து பயன்படுத்திருக்காங்க. இந்த டியூப்லெஸ் டயர் இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து கிடையாது. ரொம்ப சிம்பிளான விஷயங்களை வச்சு தான் அந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா விலை அப்படிங்கிறது அந்த விலையில் இருக்கணுன்றதுக்காக தான். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சராசரி ஒரு மனிதனுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கணுன்ற ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கனால நிறைய இந்த காலகட்டத்துக்கு தகுந்த விஷயங்கள் இந்த வெஹிக்கிளில் இல்லை அப்படின்னே சொல்லுவேன். அதில் இந்த டியூப் டயரை வந்து சொல்லலாம். ஸ்போக் வீலு,
டியூப் டயர் தான் வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதோட சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபி சஸ்பென்ஷனு, ரியரில் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் விஷயத்துக்கு வருவோமா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா 100 cc கொண்ட 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா 4.3 bhp பவரும் 6.5 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். இந்த இன்ஜினில் வந்து இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. நான் டிவிஎஸ்டையும் வந்து கேட்டிருந்தேன், இன்ஜெக்டர் ப்ராப்ளம் அது மாதிரி ஃபியூல் பம்ப் ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்றது போல். ஸோ இப்போ உள்ள வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலி டெக்னாலஜி ரீதியாக வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி இருந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜினை வந்து நீங்கள் 2 நாள் இல்லை ஒரு 10 நாள் இல்லை ஒரு 2 மாதம் அந்த வெஹிக்கிளை போட்டு வச்சுட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணினாலும் நீங்கள் வந்து ஓட்ட முடியும். பட் இப்போ இருக்க வெஹிக்கிளை நீங்கள் கொஞ்சமாவது மெயின்டைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 1.25 லிட்டர் இதில் ரிசர்வ் டேங்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரோல் நீங்கள் கண்டிப்பாக வச்சிருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய எக்ஸல் ஞாபகத்தில் எக்ஸலை வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு தள்ளிக்கிட்டே கொண்டு போய் பெட்ரோல் போடுவாங்க. இல்லை டிவிஎஸ் 50 மிதிச்சுக்கிட்டே போய் பெட்ரோல் போடுவாங்க. அந்த டேங்கை வந்து ஃபுல்லாக காலி பண்ணிட்டு. அது மாதிரிலாம் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபியூல் இன்ஜெக்டர் இல்லை அப்படின்னா ஃபியூல் பம்பில் வந்து பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதை நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. நாங்கள் டிவிஎஸ்ட்டை கேட்டப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சரியாக பராமரிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இருக்க வெஹிக்கிளை கொஞ்சமாவது பராமரிக்கணும். அது மாதிரி மக்கள் இப்போ வந்து பயன்படுத்துறது கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு டிவிஎஸ் தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. டிவிஎஸோட சர்வீஸ் டீம், அந்த ஷோரூமில் இருக்கக்கூடிய சர்வீஸ் டீம் வந்து இதை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஞ்சமாவது இப்போ இருக்க வெஹிக்கிளை நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும். பழைய வண்டி அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். இந்த வெஹிக்கிளில் இருக்க டெக்னாலஜி வேறு எந்த வெஹிக்கிளும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட என்ன டெக்னாலஜி இப்போ அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்களா, இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஸ்கூட்டர்ஸ் வந்து அந்த சிவிடி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து சிவிடி டிரான்ஸ்மிஷன்லாம் வந்து கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் கிளச் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது ரொம்ப பழைய டெக்னாலஜி. 45 வருஷமாக, அதாவது பழைய டிவிஎஸ் 50லேருந்து இப்போ இருக்க எக்ஸல் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதே தொழில்நுட்பம் தான் வந்து இதில் பயன்படுத்தியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ரியர்லலாம் நிறைய பைக்ஸில் ட்ரம் பிரேக் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, ஒரு ஹப் இருக்கும், அதுக்குள்ளே வந்து பிரேக் ஷூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம பிரேக்கை அழுத்தும் போது அந்த பிரேக் ஷூ பார்த்தீங்க அப்படின்னா மேலே உள்ள ட்ரம்மை போய் அழுத்தும். ஸோ அழுத்தும் போது பைக்கில் வந்து ஸ்டாப் பண்ணும். இது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ஜின்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிரைவ் ஷாஃப்ட் வந்து ஒரு பிரேக் ஷூ மாதிரியான ஒரு சிஸ்டமில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸ்ப்ரிங்கில் டைட் பண்ணி அந்த சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்ஜின் வேகமாக சுற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் கனெக்ட் பண்ணியிருக்க அந்த ஷூ பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால வெளியில் தள்ளப்படும். அதாவது மைய விலக்கு விசையினால் வெளியில் தள்ளப்படும். அது அந்த ட்ரம்மை இறுக்கி பிடிக்கும் போது உங்களுக்கு இன்ஜின்லேருந்து வரக்கூடிய பவர் வீலுக்கு வந்து கடத்தப்படுது. இதுதான் அந்த சென்ட்ரிஃபியூகல் கிளச்சோட ஒர்க்கிங். இந்த மெக்கானிசம் ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம் தான். அதே மாதிரி காஸ்ட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான். ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து பவரை வந்து சரியாக வீலுக்கு வந்து கடத்தாது. பவர் லாஸ் அப்படிங்கிறது நிறையவே வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கியர் நிறைய அந்த கிளச் வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டே காமிச்சிருப்பேன், நான் காலை வச்சு நிறுத்தினாலே வெஹிக்கிள் வந்து நின்றுது, இழுத்துட்டு போக மாட்டேங்குது அப்படிங்கிறது. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளச் மெக்கானிசம்னால தான் இப்படி வந்து இருக்குது. பட் சிவிடியில் இது மாதிரிலாம் இருக்காது. அது நல்லாவே அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிக் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக நிறைய வெஹிக்கிளில் பார்க்க முடியறதில்ல. அது மாதிரி பழைய எக்ஸலில் அந்த சைடில் இருக்கும் கிக் ஸ்டார்ட். அது எப்படி இருக்குன்னா, பழசில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இப்படி உதச்சிட்டு நம்ம ஏறி வந்து உட்காருவோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடுக்கு வந்து மாற்றிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் எல்லா பைக்ஸ்லையும் பார்க்குற மாதிரி. அதை விட ஒரு நாஸ்டாலஜி ஃபீல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பழைய டிவிஎஸ் 50 இருக்குல்ல, அதை அப்படியே சென்டர் ஸ்டாண்டு போட்டுட்டு அந்த கிளச்சை எங்கேஜ் பண்ணி அந்த பெடலை மிதிப்போம் பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகாது. அப்போ எங்கள் வீட்டிலலாம் முன்னாடி எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் ஒரு டிவிஎஸ் 50 இருந்துச்சு. ஸ்டார்ட் ஆகலைன்னா அப்போ தான் கூப்பிடுவாங்க. அது வரைக்கும் கூப்பிட மாட்டாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா மட்டும் மணி அப்படின்வாங்க. போய் அந்த கிளச்சை பிதிச்சு சைக்கிளில் பெடல் பண்ணுவோம் பாருங்கள். கிருன்னு சுற்றி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக தான் கூப்பிட்டு அந்த வண்டியை தொட விடுவாங்க. மற்றபடி ஓட்டுறதுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு இது வந்து கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த அனுபவங்கள் இருக்கும். அட்லீஸ்ட் ரோட்டில் போகும்போது வயசானவர் யாராவது ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா அந்த டிவிஎஸ் 50 வாங்கி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த அனுபவம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு நாஸ்டாலஜி ஃபீலாக தான் இருக்குது இந்த வெஹிக்கிளை வந்து பார்க்கும்போது. சொன்னல, ஸோ ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல் நானே என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து ஏதோ ஒரு பைக்கில் வந்து போயிருந்தோம். அப்போ ஒரு டிவிஎஸ் 50ல் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஒய்ஃப் வந்து இந்த சென்டரில் இருக்க கேப்பில் உட்காந்துருக்காங்க. அங்கே மலையில் வந்து ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாரு போல இருக்குது. பின்னாடி வந்து ஏகப்பட்ட ஐட்டம்லாம் கட்டியிருந்தாங்க. அதோட மொத்த வெயிட்டே ஒரு 300 கிலோ பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதை வச்சுக்கிட்டு ஒரு கொடைக்கானல் மலையை வந்து ஈஸியாக ஏறிக்கிட்டு இருந்தார். நாங்கள் ஓட்டிகிட்டு போகிற ஒரு பைக் ஒரு 100 150 cc பைக், எங்களாலேயே ஏற முடியல. அப்படியே திணறி நாங்கள் வந்து போனோம். ஸோ அந்த லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்த மாடல் தான் டிவிஎஸோட 50 அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது இதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா
சத்தியமாக இல்லை. இதோட வெயிட் அப்படிங்கிறது, இதோட பேலோட் கெப்பாசிட்டி 130 கிலோ. இதோட வெயிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 89 கிலோ. நான் இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி தள்ளி காட்டுறேன் பாருங்கள். சரி, நீங்கள் பார்க்கலாம், நான் காலை வச்சு இது பண்ணாலே வண்டி வந்து நகரவே இல்லை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பற்றிலாம் பெருசாக விவரித்து பேசுகிற அளவுக்குலாம் ஒரு விஷயமும் கிடையாது. பட் ஆனால் ஒரு 130 கிலோ வெயிட்டை பின்னாடிலாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறீங்கன்ற பட்சத்தில் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு நான் சொல்லலை. அதே மாதிரி பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு மெக்கானிசம் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பிரேக்கிங்லாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாலாம் இல்லை, இப்போ உள்ள மாடர்ன் வெஹிக்கிள்ஸ் அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும். பட் ஒரு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த வெஹிக்கிளை நிறுத்தக்கூடிய அளவில் பிரேக்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 4 லிட்டரு. ஒரு தடவை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 45லேருந்து 50 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குதுன்ற பட்சத்தில் உங்களால் ஒரு 200 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவேன். எனிவே அதோட டாப் ஸ்பீடு அது இதுலாம் கேட்காதீங்க, கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு கிடையாது. மேபி ஒரு 60லேருந்து 70 கிலோமீட்டர் வேகம் வந்து இதால் வந்து போக முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைஸிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அதோட ப்ரைஸிங் அப்படிங்கிறது 58,000 பார்த்தீங்கன்னா அந்த கிக் ஸ்டார்ட் உள்ள மாடல். இதுவே நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டார்ட்லாம் உள்ள மாடல், இங்கே இருக்க மாடல் போறீங்கன்ற பட்சத்தில் 71,000 பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் அப்படிங்கிறது வரும். இப்போ நம்ம தஞ்சை டிவிஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துட்ருக்காங்க எக்ஸலை பொறுத்த வரைக்கும். மறக்காமல் தஞ்சை டிவிஎஸோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன், அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய ஆஃபர்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட எக்ஸல் பற்றின கருத்துக்கள் எல்லாத்தையுமே நான் உங்க கூட வந்து பகிர்ந்துருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.